தேவன் மனுஷ உலகத்துக்கு ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் அவனுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையவும் அவர் வச்சிருக்கிறார். எந்த ஒரு இடத்திலுமே எந்த ஒரு வேதங்களிலுமே நித்திய ஜீவன் பரிசுத்தம்ங்கிறான வார்த்தை கிடையாது. எல்லா வேதங்கள் நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டாலும் எல்லா வேதத்திலையும் இயேசுவ பிரஜாபதி என்று அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வேதங்களையுமே இயேசு கிறிஸ்துவ குறித்து அழகா வர்ணிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லா வேதங்களுக்கும் தெரியும் இயேசு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. நமக்காக மிருகங்களை நம்ம வெட்டுறதுனாலயோ மிருகங்களை பலியிடுறதுனாலயோ மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனாலதான் கல்வாரி சிலுவை இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் ஒரு மனுஷனை சுத்தி இருக்கும். எல்லா விதமான பாவ அடிமைத்தனத்துல இருந்து இயேசுப்பா தான் ஒரு மனுஷனுக்கு விமோசனத்தை பரிகாரத்தை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தார். இயேசுப்பா சொன்னாரு, நீங்க தாகமா இருக்கிறீங்களா, நீங்க என்கிட்ட என்ன செய்யணும்னா தண்ணீர் வாங்கி கொடுக்கணும். இளைப்பாறுதல் இல்லையா, என்கிட்ட